26ஆம் தேதி அசருடைய வேலைகளை சரியா சொல்லணும்னா அந்த 26ஆம் தேதி தான் ஒரு குழு ஏற்படுத்தப்படுது. ஒரே நாள்ல கட்டுமாவடியிலிருந்து இங்க விமிசல் வரைக்குமான அழைப்புகள் கொடுக்கப்பட்டு இங்க இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளுடைய தோழர்களையும் ஒருங்கிணைச்சு அத்தனை ஜமாத்துகளையும் ஒருங்கிணைச்சு ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நாங்க முன்னெடுக்கிறோம். காவல்துறையோ அந்த வருவாய்த்துறையோ எங்களை நம்பை வைத்து கழுத்தறுத்தார்கள் என்பதுதான் அப்பட்டமான உண்மை. ஏன் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டீங்கன்னா, பேச்சுவார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கக்கூடியவர்கள் இஸ்லாமியர்கள், ஒப்பந்தத்திற்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய இஸ்லாமியர்கள், இது தராசுகளை பிடிக்கக்கூடிய கை. இந்த அம்மாப்பட்டினம் என்பது வணிக சமூகம், உலகம் முழுவதும் சென்று இவர்கள் வணிகம் செய்யக்கூடியவர்கள், தராசுகளை பிடித்த கைகள். இவர்களுடைய வார்த்தை சுத்தமாக இருக்கும் என்று நம்பி நாங்கள் எல்லாம் எங்களுடைய சொந்த ஊருக்கு சொந்த வேலைகளுக்கு சென்ற நேரத்தில் இவர்கள் எங்களுடைய இல்லங்களுக்கு புல்டோசரை கொண்டு வந்து நிறுத்திவிட்டார்கள். வருவாய்த்துறைக்கும் காவல்துறைக்கும் இந்த கட்சிகளுடைய தலைவர்கள் வந்து பேசிவிட்டு சென்றதுனால நான் சொல்லல, இன்ஷா அல்லாஹ் சொல்றோம். அம்மாப்பட்டத்துடைய இளைஞர்களுடைய பிரதிநிதிகளாக சொல்றோம், அம்மாப்பட்டம் பள்ளிவாசல் பாதுகாப்புக்கு சார்பாக சொல்றோம். இன்ஷா அல்லாஹ் இனிமேல் அம்மாப்பட்டத்தை ஒரு வீடு இடிக்கணும்னா இந்த பாதுகாப்பு தூணை தாண்டி எங்களுடைய ஜனாசாக்கள் மீது அந்த வீடுகளை இடித்துக் கொள்ளட்டும். இன்ஷா அல்லாஹ் தக்பீர். இது ஏன் சொன்னால் மேடைக்காக சொல்லல, உணப்பூர்வமாக சொல்றேன். இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு வேற வேலை கிடையாது. எல்லாரும் கடை வச்சிருக்கோம், எல்லாரும் தொழில் செய்யறோம், எல்லாரும் வேலைகள்ல இருக்கிறோம். இருந்தாலும் எங்களுடைய கண்கள் இனிமேல் அம்மாப்பட்டத்தை விட்டு நகராது. இன்ஷா அல்லாஹ் இந்த பிரச்சனையை முடிக்க வரைக்கும் யாரும் போறது கிடையாது. ஏன்னு சொன்னா அன்னைக்கு 200 சகோதரர்கள் நிக்கிறாங்க, அத்தனை பேர் கையில செல்போன் இருக்குங்க, உலகமே பாக்குது, எல்லாரும் வீடியோ எடுத்து அனுப்புறதுக்கு தயாராண்டாங்க. அன்னைக்கு சொன்னது போன்று தலைவர்கள் சொன்னது போன்று யாரும் சாலைகள் உட்கார்ந்து தயாரா இல்ல. அது நான் பலகீனமா சொல்லல. ஏன்னு சொன்னா நம்ம அந்த மாதிரியான விஷயங்கள்ல கடந்த காலங்கள்ல அதையெல்லாம் செய்து பழக்கம் இல்லை. நமக்கு பிறப்போம், வளருவோம், வேலைகளுக்கு செல்வோம், கடை வச்சிருப்போம், வீடு கட்டுவோம், வாழ்வோம். ஒரு சுமூகமான மனநிலை, ஒரு சாதாரண குடிமகன், ஒரு சாதாரண மனிதனுக்கு கூடிய அந்த அடிப்படை தேவைகள் அதை நிறைவேற்றினா போதும். உங்க வாழ்க்கையோட லட்சியமா இந்த அம்மாப்பட்ட வாசிகளுக்கு என்ன இருக்கும்? அதிகபட்சமா அம்மாப்பட்ட வாசிகள் சொல்றதை விட சமுதாய மக்களுக்கு என்ன இருக்கும்? ஒரு நல்ல வீடு, ஒரு அழகான மனைவி, 2 குழந்தைங்க, ஒரு காரு, ஒரு 5 சென்ட்ல இடம். இப்படியே நம்ம வாழ்ந்துட்டதுடைய வெளிப்பாடுதான் இன்னைக்கு காவல்துறை 50 பேர் இருக்கிறா, மக்கள் 500 பேர் இருக்கிறா. ஆனா காவல்துறை பார்த்து இந்த மக்கள் பின்னோக்கி ஓடக்கூடிய ஒரு அவலமான நிலை. கருப்பு நவம்பர் ஸ்டேட்டஸ் மட்டும் என்னங்க போகுது? கருப்பு நவம்பரா? யாருக்கு கருப்பு நவம்பர்? நவம்பர் 1 கருப்பு சொல்லிட்டு ஸ்டேட்டஸ் வைக்கிறோம், என்னங்க ஆகுது? ஆனா ஒரு விஷயத்தை அம்மாப்பட்டத்துடைய மக்கள் புரிஞ்சுக்கணும், அம்மாப்பட்ட பெண்கள் இருக்கக்கூடிய தைரியம் நம்மகிட்ட இல்லைங்க. வெளிப்படையா சொல்ற, பெண்களோட தாய் கூட நிக்கிறாங்க ரோட்ல. நம்ம ஒரு உத்தரவு போட்டுட்டோம்னா ரோட்டை பறிச்சு உட்கார்ந்துருப்பாங்க சகோதரிங்க. ஆனா நம்ம பண்ண தவறிட்டோம். ஏன்னா நம்ம அந்த நேரத்தில் களத்துல இல்லாத விளைவு பார்த்தோம். நம்மள்ட்ட உத்தரவு கொடுத்த அதிகாரிங்க இந்த காவா வரைக்கும் காவா தாண்டி வர மாட்டோம், அந்த காமாவை தாண்டி வர மாட்டோம்னு சொல்லிட்டு நம்பி நம்மள கழுத்தெடுத்துட்டாங்க. இன்ஷா அல்லாஹ் சொல்றோம், இந்த ஆடியோ அபிநயா மீதும் தாசில்தார் பன்னீர்செல்வம் மீதும் இன்னும் டிஎஸ்பி காயத்ரி அந்தமா இந்த ஒரு டிரான்ஸ்பர் ஆகி போறது பிரச்சனை கிடையாது. இன்ஷா அல்லாஹ் நீங்க உங்களோட பார்வையில நாங்க இல்ல, இந்த உலக இந்த இஸ்லாமிய சமூகத்தோட பார்வையில நீங்க வந்துட்டீங்க. இன்ஷா அல்லாஹ் ஹிட்லரோட ஒப்பிட்டு எங்கள் தலைவர் எல்லாம் உங்களை பத்தி பேசிட்டு போனாங்க. ஹிட்லர் மட்டுமல்ல, ஹிட்லரோட மோசமான நாசக சிந்தனை கொண்ட RSS பின்பற்றத்தை சேர்ந்தவங்க நீங்க இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நாங்க நம்புறோம். அந்த சந்தேகத்தை ஊர்ஜிதப்படுத்தக்கூடிய வகையில உங்களுடைய செயல்பாடுகள் அமைஞ்சிருக்கு. இன்ஷா அல்லாஹ் சட்ட போராட்டம் நடத்தி உங்களுடைய யூனிஃபார்ம்களை கலட்டும் வரைக்கும் எங்களுடைய போராட்டம் கிடையாது. இந்த அம்மாப்பட்ட வீடுகளை பாதுகாப்பு